கேட்டல் ஃபார்மிங் அப்படிங்கிற டைட்டில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது ஹைட்ரோஃபோனிக்ஸ், ஏரோஃபோனிக்ஸ், அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ நமக்கு வந்து தண்ணி இல்லாம, அதே போல காற்று இல்லாம ஒவ்வொரு சூழ்நிலையில எவ்வாறு நமக்கு வந்து தண்ணியிலையும் நமக்கு வந்து வளரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் டைரி ஃபார்மிங். டைரி ஃபார்மிங்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து கேட்டல்ஸ் தான். ஸோ கேட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா யூஸ்வலா நமக்கு எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இதுக்கு மெயினா எதெல்லாம் நமக்கு வேணும்னு சொன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா இந்த கேட்டல்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் அதுக்கப்புறம் அதுல இருக்க வரக்கூடிய அந்த ப்ராசஸிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்து வரக்கூடிய பால் மற்றும் பால் பொருட்கள் இரண்டையுமே சேமிக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ நம்ம கரெக்டா ப்ராப்பரா நம்ம கேட்டல்ஸை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சஃபிஷியண்டா கிடைக்கும். ஸோ டெய்லி இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் நமக்கு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். கேட்டில் பிரீட்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்தியன் கேட்டில்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா கவுஸ் அண்ட் பவல், ஃபுல்லுமே எருமை மாடுகள், பசுமாடுகள், கவுஸ் அண்ட் பஃபலோஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டில் பிரீட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது டொமஸ்டிகேட்டடா எதுக்காகலாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா மில்க் அண்ட் தென் மில்க், மீட், லெதர் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் மீட், அதுல இருந்து வரக்கூடிய மீட் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த போக்குவரத்து, இந்த 4 விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த மாடுகளை நம்ம வளர்க்குறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதுக்காகவும் நம்ம செய்யறோம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவு, இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அண்ட் தென் நமக்கு போக்குவரத்து, இந்த 4 ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களுக்காக நம்ம கேட்டல்ஸை நம்ம என்ன பண்றோம், மெயின்டைன் பண்றோம். ஸோ இதை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஸோ ஒரு இந்தியன் கேட்டல்ஸ் அப்படின்னா ஸ்பீசியஸ் நம்ம வந்து இந்தியன் கவுஸ் அண்ட் புல்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம், பஃபலோஸ் அப்படின்னு நம்ம இதுல பிரிக்கலாம். கேட்டல் அனிமல்ஸ் எதுக்காகன்னு கேட்டா நம்ம மில்க் அண்ட் ஃபார்ம் லேபரா நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இதை 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். அதை வந்து நம்ம டெய்ரி பிரீட்ஸ் அண்ட் தென் டிராஃப்ட் பிரீட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டால் பர்பஸ் பிரீட்ஸ். இந்த 3 வகையா நம்ம இந்த கேட்டல் பிரீட்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ டெய்ரி பிரீட்ஸ். நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான ஒவ்வொரு வகையாக மாட்டினுடைய வகைகள், பால் பண்ணைனா பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக நம்ம கால்நடைகளை நம்ம என்ன பண்றோம், வளர்க்குறோம். பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்காக நம்ம என்ன இந்த மாடுகளை வளர்க்குறோம். பால் அப்படிங்கிறதும் வயல் வேலைகளுக்காகவும் இதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு பால் உற்பத்தி இனங்கள், இழுவை இனங்கள், 2 பயனையுமே தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்ரி அப்படின்னு சொல்லும்போது பால் மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இனம். பால் உற்பத்தி இனம் அப்படிங்கிறது தான். பால் உற்பத்தி இனங்கள்னா எதற்காக, பால் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்காகவே, பால் மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நம்ம என்ன பண்றோம், இதை வளர்க்குறோம். ஸோ அது என்னது, பசு அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவு நமக்கு கறவை மாடுகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணும், பால் அப்படிங்கிறது கொடுக்கும். த கவுஸ் ஆர் தன் ஹை மில்க் ஈல்டர்ஸ், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பால் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வகை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்றோம், பசு அப்படின்னு தான் சொல்லுவோம். த கவுஸ் அப்படிங்கிறது தான் ஹை மில்க் ஈல்டர்ஸ். பசுமாட்டு இனம் தான் நமக்கு அதிகமாக பால் கொடுக்கக்கூடியது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். உள்நாட்டு இனங்கள், அயல்நாட்டு இனங்கள். ஏன்னா நம்ம நாட்டிலேயே இப்பெல்லாம் தெரியும்ல, நம்ம நாட்டுல சாதாரணமா காங்கேயம் அப்படிங்கிற மாதிரி நாட்டு மாடு, எப்படி கோழி வகைகள்லாம் நம்ம 2 வகை 3 வகை எப்படி பாக்குறோம், அது போலவே இப்போ இந்த மாடுகளினுடைய வகைகள்ல பார்க்கும் பொழுது உள்நாட்டு இனங்கள், வெளிநாட்டு இனங்கள் அப்படின்னு 2 வகையாக நம்ம இதை பிரிக்கலாம். அதுதான் நம்ம இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் அண்ட் தென் எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உள்நாட்டு இனம்னா இந்தியாவை நமக்கு தாயகமாக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வகைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இண்டிஜினஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ இண்டிஜினஸ் வெரைட்டி அப்படின்னு சொன்னா இந்தியா தான் அவர்களுக்கு தாயகமாக, இந்திய நாட்டை தாயகமாக கொண்டது. ஸோ ஐ ஆம் இந்தியன் நம்ம ப்ரௌடா சொல்லிக்கிறோம் இல்லையா, தமிழியன் இந்தியன் சொல்லிட்டு. அது போல இந்த நாட்டு வகைகள் எல்லாமே இந்திய நாட்டினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஷக்கிவால், ரெட் சிந்தி, தியோனி, கிர் அப்படிங்கிற அந்த வகையான ஒரு மாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு மாட்டினுடைய இனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் கிர். ஸோ இதான் நம்ம இந்தியாவை தாயகமாக கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகள். ஷக்கிவால் அண்ட் தென் சிவப்பு சிந்தி, ரெட் சிந்தி அப்படிங்கிறது நமக்கு சிவப்பு சிந்தி அப்படின்னு சொல்லலாம். கிர் அண்ட் தியோனி. ஸோ இந்த வகையான ஒரு மாடுகள் எல்லாமே நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு வகையான மாட்டினுடைய வகைகள். அதுதான் நம்ம இண்டிஜினஸ் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் அப்படிங்கிறது எதற்காகனா, வெல் பில் வித் ஸ்ட்ராங் லிம்ஸ் அண்ட் ப்ராமினன்ட் லம்ப். அதனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது எல்லாம் எப்படி இருக்கும்னா, நல்ல ஸ்ட்ராங்கான கால் இருக்கும், நிமிர்ந்த ஒரு உடம்பு இருக்கும், தோல்லாம் நமக்கு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். அது போல பால் நமக்கு செக்ரீஷன் அப்படிங்கிறதும் என்னன்னு கேட்டா, அது ஆஃப்டர் த பிரீட், அது கன்று உற்பத்தியானதுக்கு பிறகு அதிகமாக பாலை சுரக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு நோய், அந்த மாதிரியான வகையான மாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் வெல் அஸ் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் நேச்சர் சொன்னா, நம்ம இதுல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான பால் வகைகள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். பேசிக்காவே நம்ம என்ன பண்றோம், சின்ன குழந்தை அப்படின்னு சொன்னா என்ன கொடுப்போம், பால் மட்டும்தான் அவங்களுக்கு அக்செப்டபிள் ஃபுட் அப்படிங்கிறது. அதுல என்ன இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், அத எந்த ஒரு இது இல்லாம டாக்டர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது மில்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது கேட்டல் பிரீட்ஸ், கால்நடை இனங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம அதுல எருமை மாடுகள், பசுமாடுகள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதுலயும் நம்ம 2 வகையாக 3 வகையாக பிரிக்கக்கூடியதுன்னா, பால் உற்பத்தி அப்படின்னு சொல்லும் போது உள்நாட்டு இனம், அயல்நாட்டு இனம் அப்படிங்கலாம். பால் உற்பத்திக்காக இருக்கக்கூடியது, இழுவைக்காக இருக்கக்கூடியது, 2 பயனும் தரக்கூடியது சொல்லலாம். அதுதான் டெய்ரி ஃபுட்ஸ் அண்ட் தென் டிராட் அண்ட் தென் டியூவல். டியூவல் பர்பஸ் அப்படின்னு சொன்னா, டால்னா டியூ நம்ம வந்து 2மே தரக்கூடிய ஒரு வகையான ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இதை சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்கறது இப்போ பால் உற்பத்திக்காக டெய்ரி பிரீட்ஸ்ல இண்டிஜினஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னஸ் இதுல பார்க்கறது எக்ஸோட்டிக். எக்ஸோட்டிக் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இந்த இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இண்டிஜினஸ் அப்படின்னு சொன்னா உள்நாட்டு இனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப கண்டிப்பாக அடுத்த கேரக்டர் நம்ம சொல்லக்கூடியது என்ன சொல்லலாம், எக்ஸோட்டிக் அப்படின்னு சொன்னா அயல்நாட்டு இனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அயல்நாட்டு இனம் அப்படிங்கிறதும் நமக்கு இதுல வரக்கூடியது. இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையான மாடுகள் அப்படின்னு சொன்னா, ஜெர்சி அண்ட் தென் பிரவுன் ஸ்விஸ் அண்ட் தென் ஹால்ஸ்டீன் ஃப்ரீசன். ஸோ இந்த மாதிரியான ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாமே நம்ம அயல்நாட்டை சேர்ந்த ஒரு இனங்கள் அப்படின்னு சொல்லலாம். 4 ஸ்டாரஸ் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு வகையான பசுமாட்டு விலங்கு இனத்தை சேர்ந்தது. ஜெர்சி, பிரவுன் ஸ்விஸ் அண்ட் தென் ஹோல்ஸ்டீன் பிரைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக பால் சுரப்பு இதுல இருக்கிறதுனாலதான் இதை நம்ம எடுத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, செக்ரீஷன் ஆஃப் மில்க், ஹை செக்ரீஷன். ஸோ நம்ம அந்த அயல்நாட்டு இனம் அப்படின்னு சொன்னாலே அதுல இருந்து வரக்கூடிய பாலினுடைய அளவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம நாட்டு மாட்டை விட வெளிநாட்டு மாடா இருந்தது அப்படின்னு சொன்னா நிறைய பால் சுரப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அதுதான் இந்த உள்நாட்டு மாட்டிற்கும் அயல்நாட்டு மாட்டிற்கும் உண்டான ஒரு வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்கறது இழுவை இனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது டிராஃப்ட் பிரீட்ஸ். கேட்டல்ல நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். அண்ட் தென் டிராஃப்ட் பிரீட்ஸ்ங்கிறது எதுக்காக, நம்ம இழுவை அப்படின்னு அதனுடைய ஹெட்டிங்லே பார்த்துட்டோம். அப்ப விவசாயத்திற்காக, வேளாண்மைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மாடு வகைகள் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சரல் ஒர்க் அப்படின்னு சொன்னா டில்லிங். ஸோ நம்ம மண்ணை ஃபர்ஸ்ட் சமப்படுத்துவதற்காக கண்டிப்பாக இதை பயன்படுத்துறோம். இரிகேஷன், நம்ம
வேளாண்மையில முக்கியமான ஒரு விஷயம் நீர்ப்பாசனம். தண்ணீரை பாய்ச்சுவதற்காக நம்ம இந்த மாடுகளை கண்டிப்பாக உழுவதற்காக நம்ம பயன்படுத்துறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்டிங், வண்டி இழுத்தல். இப்போ வண்டி இழுத்தல் அப்படிங்கிறது விவசாயம் சம்பந்தப்பட்டது. மேலும் அங்கிருந்து வரக்கூடியது ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து இந்த மாடுகளை பயன்படுத்தி அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன வகையான மாடுகள் அப்படின்னு சொன்னா, நார்மலாக நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய காங்கேயம், மால்வி அண்ட் தென் சிரி. சோ இந்த வகையான மாடுகள் எல்லாமே டிராஃப்ட் பிரீட்ஸ் வகையை சேர்ந்தது. வை இனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இழுவை அப்படின்னு சொல்லும் பொழுதே எதற்காக, நம்ம விவசாயத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாட்டினுடைய வகை அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் சொல்லும்போது உழுதல், நீர்ப்பாசனம், வண்டி இழுத்தல், இந்த 3 வகையான வேலைகளுக்கும். உழுதல், நீர்ப்பாசனம் சொல்லும் பொழுது நம்ம கிணத்துல இருந்து தண்ணியை இழுத்து என்ன பண்ணோம், அது ஃபுல்லும் அந்த வயலுக்கு தண்ணிய பாய்ச்சும். அது போல வண்டி இழுத்தல். வண்டி இழுத்தல் சொல்லும் பொழுது நம்ம உரம் வாங்கிட்டு வரோம், மண்ணு, நிறைய வகையான பர்பஸ். இப்ப கிராமங்கள்ல வண்டி இழுப்பதற்காக இந்த மாட்டு வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ புல்லக்ஸ் ஆர் குட் டிராஃப்ட் அனிமல்ஸ். ஸோ நம்ம இந்த வண்டி இழுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது புல்லக் அப்படிங்கிறது எருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் புல்லக்காட் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாட்டு வகையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எருதுகளை நம்ம வண்டி இழுப்பதற்காக பயன்படுத்துறோம். சோ இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம டியூயல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாட்டினுடைய வகைகள் என்ன பண்ணும், the cows அப்படிங்கிறது breeds provides milk as well as bulls are useful for farm work. ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய ஒரு வகையான ஒரு இனங்களை தான் சொல்லலாம். பால் உற்பத்திக்கும் சரி, பண்ணை வேலைக்கும் ரெண்டுக்குமே சரிசமமாக நாம் இந்த மாதிரியான மாட்டு வகைகளை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ஹரியானா மாடுகள், ஓங்கோல் அண்ட் தென் நான் கிரேஜ். ஸோ இந்த மாதிரியான மாடுகள் 2 பர்பஸுக்காகவும் நமக்கு வரும். ஸோ ப்ரொவைட் மில்க், சோ பாலை நமக்கு கொடுப்பதற்காகவும் சொல்லலாம். அண்ட் தென் ஃபார்ம் ஒர்க், விவசாய வேலைகள் இரண்டிற்குமே நமக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையான மாட்டு இனங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம டியூவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டெய்ரி ஃபார்மிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் பண்ணை அப்படின்னு சொன்னா, பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக நம்ம கால்நடைகளை அதிகமான எண்ணிக்கையில் வளர்க்கக்கூடிய ஒரு பகுதியவே பண்ணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்மிங் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஹையர், அங்க எண்ணிக்கையில் அதிகமான ஆடுகளோ மாடுகளோ எந்த ஒரு விஷயமுமே இருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பண்ணை சொல்லியிருக்கோம். நம்முடைய பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு தகுந்த மாதிரியே, ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி உணவு உற்பத்தி அப்படிங்கிறதையும் நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பெவரேஜ், காஃபி, டீ, மில்க், இது எல்லாமே. ஸோ அதற்காக என்ன பண்ணணும், நம்ம கேட்டல் ஃபார்மிங் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதிகமாக என்ன பண்ணணும், அதை வந்துட்டு ஏற்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸா எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு அதுல இருந்து ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஈல்டு வரணும், விவசாயம்னாலும் நமக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் அதிகமா வரணும். அதே போலவே கேட்டல் ஃபார்மிங், இப்ப பால் பண்ண வச்சிருக்கேன், பால் உற்பத்தி அதிகமாக இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து எனக்கு பயன் வரணும். அதனாலதான் வெளிநாட்டு மாட்டு இனங்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம், இப்ப எல்லாத்தையும் நம்ம வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நம்ம கிளைமேட்டிக் ஃபுல்லுமே அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த மாடுகளை நம்ம பராமரிக்கிறதுனால இப்ப வரக்கூடிய இந்த ஒரு ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறத நம்ம தவிர்த்துட்டு இருக்கோம். மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடுத்த ஹெட்டிங் கால்நடை தீவனம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி ஃபுட்டை எல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்துட்டு டயட்டீஷியன் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், மெயின்டைன் பண்றோம் இல்லையா. அது போலவே இப்போ இவங்களுக்கு உண்டான காம்போசிஷன் என்ன, சோ இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கம், உணவு எவ்வாறு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபுட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் கேட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சத்துள்ள உணவுகளை மட்டும்தான் அவங்களுக்கு கால்நடை தீவனமாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன வேணும், மில்க் செக்ரேஷன்ங்கிறது அதிகமா இருக்கணும், பால் உற்பத்தி அதிகமாக இருக்கணும், பால் சுரத்தல் அதிகமாக இருக்கணும்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி கால்நடைகளுக்கு நமக்கு உணவு கொடுக்கணும். சோ இதை 2 வகையா நம்ம பிரிக்கலாம், தவிடு அல்லது சக்கை அல்லது செறியூட்டப்பட்ட
ஒரு செறியூட்டம் மிக்க உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தவிடு அப்படின்னு சொன்னாலே எதுல இருந்து வரும்? நம்ம எல்லா வகையானது நெல், கம்பு, சோளம் இதுல இருந்து எல்லா பயிர்ல இருந்து வரக்கூடிய அந்த உமி, தவிடு, சக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வகையான சத்துக்களை நம்ம என்ன சொல்லக்கூடியதுதான் ரஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எங்கிருந்து வருதுன்னு சொன்னா ஃபைப்ரஸ் பவுடர் அப்படின்னு சொல்றோம். நமக்கு புல் வகைகள் சொல்லலாம், பயிரிடப்பட்ட புல் வகைகளாகவும் இருக்கலாம், அல்லது வைக்கோல் அந்த பயிரினுடைய ஸ்டெம் பார்ட், அதை தான் நம்ம தட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஃபோடர், ரூட் கிராப்ஸ் அப்படிங்கிறது எல்லாம், பேஸ்ட்ரா, சாஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள் ஸோ நமக்கு வந்துட்டு புல் வகைகளாகவும் இருக்கலாம், அல்லது ட்ரை ஃபோடர், வைக்கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வகையான ஒரு வகையும் இருக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாட்டு இனங்களுக்கு உணவாக நம்ம கொடுக்கலாம். அதுதான் ரஃபேஜ் அப்படின்னு சொல்றது, அல்லது தவிடு அல்லது சக்கை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது கான்சென்ட்ரேட். கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது செறியூட்டப்பட்டம். பொதுவாகவே கான்சென்ட்ரேஷன் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொன்னாலே அதுல அதிகமாக சத்து இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங் இல்லையா? அதுதான் நம்ம செறியூட்ட மிக்கது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ சத்து அதிகமாக நிறைந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் இல்லைங்களா? சோ குறைவான ஒரு நார்ச்சத்தும் அதிகமான கார்போஹைட்ரேட், புரதம் அந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்த ஒரு தானியம். சோளம், கம்பு, அரிசி தவிடு, எல்லா வகையான தானியங்களினுடைய தவிடு, அதனுடைய எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பொருளை தான் நம்ம கேக் சொல்லுவோம், புண்ணாக்குன்னு சொல்றோம் இல்லையா? எண்ணெயில இருந்து வரக்கூடியது, பருத்தி கொட்டையில இருந்து வரக்கூடியது, மாங்கொட்டையில இருந்து, வேப்பம் புண்ணாக்கு, நிலக்கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லா வகையான அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில் கேக்ஸ் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதற்கு உணவாக நம்ம கொடுக்கலாம். சோ இதுல எப்படி இருக்கும்னு கேட்டா லோ ஃபைபர், நமக்கு குறைவான அளவு நமக்கு நார்ச்சத்து அப்படிங்கிறது இருக்கும். ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது இதுல எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் சொல்லலாம். அண்ட் தென் புரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ நமக்கு எப்படி ஒவ்வொரு டாக்டர்ஸும் உங்களுக்கு வந்து எந்தெந்த சத்து குறைவா இருக்கு, காய்கறி அதிகமாக எடுத்துக்கோ, நீ வந்துட்டு பழங்கள் நிறைய சாப்பிடு, தானியங்கள், முளைக்கட்ட தானியங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நமக்கு சஜஸ்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அது போலவே அந்த நம்ம கேட்டில்ஸ்க்கும் சரி, நமக்கு நல்ல பால் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு. சும்மா நான் எதுவுமே செலவழிக்கவே மாட்டேன், அது பாட்டுக்கு சும்மா போயிட்டு புல்ல மட்டும் சாப்பிட்டுட்டு வரும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்ன ஆகாது, அதுல இருந்து நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வரவே வராது. சோ நமக்கு நல்லா ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதற்கு தகுந்த உணவு கொடுக்கணும், அதனுடைய பாதுகாப்பையும் நம்ம மெயின்டைன் பண்ணிடணும்னு சொன்னா நிச்சயமாக அதுல நமக்கு அதிகமான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அப்ப எந்த மாதிரியானது நம்ம உணவெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சோளம், கம்பு, அண்ட் தென் ராகி, வீட் பிரான், இந்த மாதிரி எல்லா வகையான தானியங்கள், சோளம், கம்பு, ராகி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, மாவா கொடுப்பாங்க, அரைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல வகையா அங்க கிராமங்கள்ல ஒவ்வொருத்தரும் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த தவிடு எல்லாம் போட்டு அரைச்சு கொடுப்பாங்க. அண்ட் தென் அதுல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான புண்ணாக்கு, மெயினா வேப்பம் புண்ணாக்கு. ஸோ வேப்பம் புண்ணாக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு நீம் கேப் சொல்லுவோம், நிலக்கடலையில இருந்து வரும். அண்ட் தென் தேங்காய் எண்ணெயில இருந்து ஆடுவோம், அந்த மாதிரி எள் புண்ணாக்கு. ஸோ எல்லா வகையான கேக்ஸ், இந்த புண்ணாக்குங்கிறது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது, எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு சக்கையை தான் புண்ணாக்குன்னு சொல்லுவோம். இது எல்லாமும் ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது இந்த மாடுகளுக்கு செறியூட்டப்பட்ட உணவு அப்படிங்கிறது இது எல்லாமே. அடுத்தது பசுந்தாள் உரம் அப்படிங்கிறது, அண்ட் தென் தானியங்கள், இதெல்லாமுமே நம்ம இது தீவனமாக கொடுக்கலாம். சோ இதுல அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா என்னென்ன ப்ரப்போர்ஷன்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், தீவன மேலாண்மை. சோ தீவனங்கள் நம்ம கொடுக்கறதுலயுமே அதுல எப்படி நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றக்கூடியதுதான் தீவன மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சோ இது எதுக்காகனா பால் உற்பத்தியினுடைய அளவை நம்ம அதிகமாக்கணும் சரியாக. அப்போ எல்லா வகையான தீவன பொருட்களும் ஈக்குவலா இருக்கணும். நமக்கு சொல்லுவாங்க இல்லையா பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு உணவு கோபுரம் அப்படிங்கறது நம்ம படிச்சிருக்கோம்ல. சோ அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், மினரல் இருக்கணும், ஒரு நாளைக்கு இந்த அளவு தான் நீ எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அது போலவே இந்த மாடுகளுக்கும் சரியானபடி அதனுடைய ஹார்மோன்கள் செக்ரீட் ஆகி நமக்கு பால் உற்பத்தி நார்மலா இருக்கணும். நமக்கு நல்ல குவாலிட்டியான மில்கா கொடுக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உருவாக்க கூடியதா இருக்கணும். எப்படி வேணா பால் இருக்கலாம் இல்லாம நமக்கு சத்துள்ள பாலா கொடுக்கணுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு உணவு நமக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் 15 to 25 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன ரஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தவிடு அல்லது சக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 15 to 25 கிலோகிராம் ஆஃப் ரஃபேஜ், தட் இஸ் கிராஸ் அண்ட் கிரீஸ் பாடர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் 4 to 5 kgs ஆஃப் கிரெயின் மிக்சர். ஸோ நம்ம தானியங்கள் எல்லாத்தையும் சொன்னோம் இல்லையா. ஸோ அதனுடைய கலவை கண்டிப்பாக என்ன சொல்லணும், தானியங்களுடைய கலவை. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் 100 to 115 லிட்டர் வாட்டர். நீரினுடைய அளவு கண்டிப்பாக 100 இருந்து 150 லிட்டர். இந்த 3 முக்கியமான உணவுகள் ஒரு நாளைக்கு நமக்கு அந்த நிறைய பால் கொடுக்கக்கூடிய ஒரு இனம் மாட்டு இனத்திற்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பால் உற்பத்தி என்பது நமக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். ஸோ நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா. என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வரணுங்கிறது. ஸோ அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் நம்ம வந்து எவ்வாறு நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் ஃபிளட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதி தீவிரமாக நமக்கு மேம்பாடு. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், அந்த ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம மக்கள் தொகை பெருக்கத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்லாம் சொல்றோம். அப்போ என்னது பால் உற்பத்திங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லுவோம். அப்ப பால் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உள்நாட்டு இனங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்றோம்னா கலப்பினமாக செய்து, இப்போ நார்மலா நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் இதை எல்லாத்தையுமே கலப்பின உற்பத்தி அப்படின்னு ஹைபிரிட், விதை இல்லாமல் இருப்பது, சைஸ்ல பெருசா இருக்கிறது, இப்படி நல்ல டிஃப்ரெண்டான குவாலிட்டியில எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது போலவே இந்த பால் உற்பத்தியிலையும் உள்நாட்டு இனங்களையும் வெளிநாட்டு ஐரோப்பிய இனங்களோட கலப்பினம் செய்து நம்ம என்ன பண்றோம், இயந்திரம் மூலம். சோ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், மேனுவல் இல்லாம மெஷின் பால் நமக்கு கறப்பதற்காகவே என்ன சொல்லியிருக்கோம், இயந்திரம் மூலம் பால் கறப்பதற்கான புதிய முறைகளை நாம் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூ மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் மேட் த ஃபார் மெஷின் மில்கிங் ஆஃப் கவுஸ். அது உடம்புல இருந்து பாலை கறக்கிறதுக்காக நிறைய லிட்டர் பால் கறக்குது, 30 லிட்டர் 40 லிட்டர் ஒரே ஒரு மாடு மட்டுமே கறக்குதுன்னு சொன்னா how can it possible for a single man to ட்ரா தட் மில்க்? கண்டிப்பா அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால கறக்க முடியாது இல்லைங்களா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மெஷினை பயன்படுத்தி அப்போ இந்த கலப்பின மாடுகள் அதிகமான பால் உற்பத்தியை கொடுக்கறதுனால அந்த நம்ம இயந்திரங்களை பயன்படுத்தி பால் வந்து என்ன பண்றோம், கறப்போம். அதே போல செய்முறை திட்டம்னா பால் பொருட்களின் உற்பத்தியை நம்ம இப்ப நிறைய எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. அண்ட் தென் சீஸ், பட்டர் அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. கீ, இது எல்லாருக்கும் அதிகமாக டெய்லியுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால அதனுடைய தேவை அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாக இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், எவ்வாறு அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கலப்பினம் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு இப்போ அக்வா கல்ச்சர். எப்படி இப்போ வந்து டெய்ரி ஃபார்மிங் அப்படிங்கிறது நம்ம கால்நடைகளை பற்றி இல்லையா. அடுத்தது நீர்வாழ் உயிரினங்கள். நீர்வாழ் உயிரினங்கள் எவ்வாறு நம்ம வந்து இதே போல வளர்க்கலாம், மெயின்டைன் பண்ணலாம், அதற்கு உண்டான என்ன மாதிரியான ப்ரொசீஜர் என்ன அப்படி. அக்வா கல்ச்சர்.
அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்பு. நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மீன் வகைகள் இல்லையா, பல வகையான மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் நம்ம உணவிற்காக நாம் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. சோ நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு அப்படிங்கிறது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது. எக்கனாமிக்கலா அதுல நிறைய நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது, ஏன்னா அதுல நம்ம ஒன்றும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது அதிகமாக நம்ம கொடுக்கறதே கிடையாது. நம்ம போயிட்டு அதை கண்டிப்பா என்ன பண்றோம், ஃபுல்லுமே அங்க இருக்கக்கூடிய மீன் வகைகள் எல்லாத்தையும் அவங்க எடுக்கிறது தான் மெயினா. அவங்க அவங்களுடைய உயிரை பணயமா வச்சுதான் அதுல பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால என்ன ஆகுது, நம்ம கடல் வாழ் நமக்கு என்ன பண்றோம், சீல எல்லாம் போயிட்டு மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது இந்த மாதிரி. பட் தனியாக நம்மளே மெயின்டைன் பண்றோம் பாண்ட்ல ரிவர்ல அப்படின்னு சொன்னா அதற்கென்று பண்ணைகள், இப்ப எப்படி பால் பண்ணையோ அதே போல மீன் பண்ணை அப்படிங்கறத அமைச்சு அதுவும் நமக்கு நம்முடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இறால் அப்படிங்கிற வகைகள், நண்டு, இந்த மாதிரி நிறைய வகையான சிப்பிகள், முத்துகள், இதை எல்லாத்தையும் நம்ம இந்த நீர்வாழ் உயிரினங்கள் வகையிலேயே நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம இந்த வகையானது ஷ்ரிம்ஸ், கிராப்ஸ், லாப்ஸ்டர், எடிபிள் ஆயிஸ்டர், இந்த வகையான எல்லா வகையான இனங்களையும் சேர்ந்தது. இதுல இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். நீர்வாழ் உயிரினங்கள் சொல்லும்போது நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு அண்ட் தென் உவர் நீர் வாழ். நன்னீர் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு அந்த நீரினுடைய தன்மை அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அண்ட் தென் உவர் நீர் அப்படின்னு சொன்னா கடலில் இருக்கக்கூடியது. கடல் நீர் அப்படிங்கிறது தான் நமக்கு அதிகமாக சால்ட்டா இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெரைன் வாட்டர், கடல் நீர் வாழ். சோ ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது நன்னீர். நன்னீர் முறைகள் அப்படின்னு சொல்லுது, நல்ல நீர் அப்படின்னாலே நமக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையானது பாண்ட், ரிவர், லேக் இல்லையா, குளம், ஆறு, ஏரி, இந்த மாதிரி எல்லா வகையான இடங்களிலும் நம்ம இந்த மீன் வகைகளை நம்ம என்ன பண்றோம், சரியானபடி பண்ணை அமைத்து நம்ம வளர்க்கக்கூடிய அந்த இடங்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வகையான நீர்நிலைகள்ல நமக்கு நிறைய மீன் இனங்களான கெண்டை மீன், கெளுத்தி மீன் அண்ட் தென் சிலேபி மீன், இந்த மாதிரியான மீன்கள் காற்றினை சுவாசிக்க கூடியது. அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொன்னா லேண்ட்ல இருக்கக்கூடியது ட்ரிப்பலா, காப்ஸ் அண்ட் தென் கட்லா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கெண்டை மீன், கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகைகள்லாம் இப்போ இந்த நன்னீர் வகையில நம்ம வளரக்கூடிய அந்த உயிரி வகைகள். கடல் நீர் அப்படின்னு சொல்லும்போது மெரைன் வாட்டர். மெரைன் வாட்டர் அப்படிங்கும்போது கடல் நீர்ல வளரக்கூடிய அந்த ஒரு வகையான மீன் இனங்களையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கடல் நீர் உயிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இது ஆழ்கடல் பகுதியில இருக்கக்கூடியது. சிப்பி, இறால்கள், சங்குகள், துடுப்பெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மீன்களான சால்மன் மீன், ட்ரவுட் மீன், கொடுவாய் மீன், இந்த வகையான மீன் வகைகள் எல்லாமே நம்ம எங்க இருக்கக்கூடியது, மெரைன் கல்ச்சர், கல்டிவேஷன் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இன் சீ வாட்டர், கடல் நீரில் நமக்கு வளரக்கூடிய ஒரு மீன் வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ எங்கெல்லாம் இருக்கும் நமக்கு என்ன வகையான மீன் அப்படின்னு சொன்னா நமக்கு இது எந்த இடம் சொன்னோம், சீ வாட்டர். சோ கடல் நீரில் உவர் நீரில் இருக்கக்கூடிய ஒரு மீன் வகைகளை தான் நம்ம இதை சொல்றோம். சோ இதுல வரக்கூடிய அந்த வகைகள் தான் pearl oyster, edible oyster, mussels and fine fishes of salmon, துடுப்போட இருக்கக்கூடிய அந்த மீன் வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல நமக்கு என்னென்ன வகையான உயிரி வளர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா, இதுல கூடிய ப்ராஸ்பெக்டஸ், உணவே ஆதாரம் அதிகமாக்குறதுக்காக தான் நம்ம இதை என்ன பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்ப எப்படி நம்ம கேட்டல் ஃபார்மிங் அப்படிங்கிறதும் உணவு உற்பத்திக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா. சோ அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்முடைய பாப்புலேஷன் அதிகமாகுது. இப்போ நான்வெஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபுட் ஐட்டம் இல்லையா. டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய உணவில் ஒரு பங்காக நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். காய்கறி பழங்கள் போலவே ஒரு பகுதி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது
இந்த மீன் இறைச்சி அது எல்லாம். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய என்ன இருக்கணும், ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும், உற்பத்தி அதிகமாகணும். அப்போ உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த முயற்சி நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். டிமாண்ட் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அக்வாட்டிக் ஃபுட் ரிசோர்சஸ். இப்போ இந்த மாதிரியான நீர்வாழ் சம்பந்தப்பட்ட உயிர் இனங்களை நம்ம வளர்த்து அதன் மூலமாக நமக்கு இந்த வேற எந்த ஃபுட் ஸ்கார்சிட்டி வராம நம்ம காம்பன்சேட் பண்ணணும். ஸோ இந்த வளர்ப்பு நம்ம நாட்டுல மேலும் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியாவும் நம்ம என்ன பண்ணலாம், பெஸ்டா இதை வந்து நம்ம உற்பத்தி செய்யறோம், இந்த மீன் வகைகளை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏற்றுமதிக்கும் அயல் நாட்டிற்காக நம்ம ஏற்றுமதி செய்து நம்முடைய பொருளாதாரத்தை நாம் என்ன பண்ணலாம், முன்னேற்றிக்கலாம். நமக்கும் இண்டிவிஜுவலா ஆஸ் அ பர்சன் நம்ம ஒரு தனி மனிதனாக நம்முடைய குடும்பத்திற்கும் வருமானம் அதிகமாகும், ஏற்றுமதி செய்யும் பொழுது நம் நாட்டிற்கும் அதனால பொருளாதாரம் என்பது அதிகமாகும். சோ நமக்கு அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கணும். நீர்நிலை இருக்கு, பாண்ட் இருக்கு, ரிவர் இருக்கு, லேக் இருக்கு, சீ. சோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மீன் பண்ணைகளை உருவாக்கி அதுல இருந்து உருவாகக்கூடிய மீன் வகைகளை நாம் ஏற்றுமதி செய்வதன் மூலமும் வியாபாரம் செய்வதன் மூலமும் நம்முடைய பொருளாதாரம் என்பது கண்டிப்பாக அதிகமாகும். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்னது, 2 டாபிக்ஸ் மெயினா. ஒண்ணு டைரி ஃபார்மிங், பால் பண்ணை அப்படிங்கிறது என்னது, அதுல கால்நடை கலப்பினங்கள் என்னென்ன வகை, பால் உற்பத்திக்காக செய்யறது, இழுவை இனங்கள் ரெண்டுமே தரக்கூடியதுன்னு சொன்னோம். அந்த கால்நடை தீவனத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கணும், அதனுடைய உணவு எப்படி கொடுக்கணும், தீவன மேலாண்மை அப்படிங்கிறது என்னது, எவ்வாறு நாம் கால்நடை பெருக்கத்தை நம்ம மேம்படுத்தலாம் இந்தியால. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நீர்வாழ் உயிர் வளர்ப்புல நம்ம வந்துட்டு நன்னீர் அண்ட் தென் உவர் நீர் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வளர்ப்பு. மீன் வளர்ப்பு வகைகள்ல நம்ம எந்த வகையெல்லாம் பார்க்கலாம் சொன்னா, தீவிரமாக அண்ட் தென் ஒற்றை வகை, பல வகை, ஒருங்கிணைந்த, இந்த மாதிரி 4 வகையான கேட்டகரிஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி இப்போ தனித்தனியாக நம்ம அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த மாதிரி நன்னீர் உவர் நீர் அப்படிங்கறது பார்த்தோம். ஆனா மீன் வளர்ப்பு என்கிறது இதை என்ன சொல்றோம், எப்படி நம்ம ஹார்டிகல்ச்சர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதே போலவே பிசிகல்ச்சர் அப்படிங்கிறதும் இதுல முக்கியமான ஒரு விஷயம். மீன் வளர்ப்பு தனியாக ஒரே ஒரு மீன் வகையை மட்டும் வளர்க்கலாம், அல்லது 2 வகையானது இல்ல எல்லா வகையான மீனையும் சேர்த்து வளர்க்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு வளர்ப்பை தான் நம்ம என்ன சொல்லிப்போம், பிசிகல்ச்சர் அப்படிங்கிறது. மீன்களை குளம், ஏரி, ஆறு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இனப்பெருக்கம் செய்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிசினஸா நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொன்னா விரிவான, என்கிட்ட அதிகமான ஒரு நிலம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அது விவசாயம் ஆகட்டும், பால் பண்ணையோ அல்லது மீன் பண்ணையோ, அந்த என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இல்லைங்களா. சோ அதை தான் நம்ம இதுல சொல்றோம். எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ்னு சொன்னா கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ் இன் லார்ஜ் ஏரியா. லார்ஜ் ஏரியா அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்பில், நிலப்பரப்பாகப்பட்டது நமக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். சோ பரந்த இடங்கள்ல குறைவான எண்ணிக்கையில மீன்கள் நம்ம வளர்க்கிறோம், அப்ப அது எப்படி இருக்கும், பெஸ்டா இருக்கும். சோ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் திங் எப்படி பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் ஒன் லார்ஜ் ஏரியா. எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் சொல்லும் போது கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ் லார்ஜ் ஏரியா அண்ட் ஸ்டாக்கிங் டென்சிட்டி, நேச்சுரல் ஃபீடிங், இயற்கையான முறையில் நமக்கு உணவு கொடுக்கணும். அதற்கு தேவையானது நம்ம வீட்டிலேயே இப்போ உணவு கொடுக்கறோம், மீன் தொட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், தண்ணியை ப்ராப்பரா ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே போல உணவு வேளா வேலைக்கு கரெக்டா கொடுக்கணும். அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்டராக்ட் பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலரா என்ன பண்றோம், அதை சரியான முறையில் அதை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டென்சிவ். இன்டென்சிவ் அப்படின்னு சொன்னா விரிவானங்க போது இன்டென்சிவ் கேர் சொல்லுவோம், அதாவது தீவிர மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வகையில நம்ம எந்த மாதிரியான மீன்களை வளர்க்கலாம்னா, ரொம்ப குறுகிய சின்ன இடங்கள்ல அதிகமான மீன், லார்ஜ் ஏரியா, நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் இதுல ரொம்ப லோ, இதனுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். சோ
இதனுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். தீவிர மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பேஸ் ஏரியா அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸ்மாலா இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். ஸ்மால் ஏரியா வித் ஹை ஸ்டாக்கிங் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்க்ரீஸ் ஆஃப் நமக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம சொல்லக்கூடியது ஒற்றை வகை மீன் வளர்ப்பு. ஒற்றை வகை மீன் வளர்ப்பு அப்படின்னு சொன்னா மோனோ டை அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அத மோனோ கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரே ஒரு வகையான ஒரு மீன் வகையை மட்டுமே நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், வளர்க்கக்கூடியது. சிங்கிள் டைப் ஆஃப் ஃபிஷ், ஒரே ஒரு வகையான மீனை மட்டுமே அந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்றோம், வளர்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அந்த வகையான ஒரு வகையை தான் மோனோஸ்பீசியஸ் கல்ச்சர் சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலி. மோனோக்கு ஆப்போசிட்டே நமக்கு என்ன தெரியும், பாலி அப்படிங்கிறது தெரியும். பாலி அப்படின்னு சொன்னா அதிகமாக இருக்கக்கூடியது, 2 அல்லது 3 வகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்ச்சர் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் ஃபிஷர்ஸ். அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான மீன் வகைகளை நம்ம வளர்க்கக்கூடிய அந்த ஒரு காம்போசிஷன் தான் நம்ம பாலிகல்ச்சர் சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டகிரேட்டட். இன்டகிரேட்டட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு மீனை மட்டும் அந்த இடத்துல வளர்க்காம அதோட சேர்ந்து பயிரினங்களும் நம்ம வளர்க்கலாம். ஸோ ஒருங்கிணைந்த மீன் பண்ணைன்னு சொன்னா விவசாயம், அடுத்தது நம்ம கால்நடை வளர்ப்பு, ரெண்டையும் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு வகைகள் தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கல்ச்சர் ஆஃப், ரெண்டாவது அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ், விவசாயத்தையும் நம்ம சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய ஒரு இது, மர்ஜ் பண்ணி செய்யக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம், இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்றோம். கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ் அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் ஆஃப் கிராப்ஸ், விவசாயத்தையும் சேர்ந்து விவசாயத்தோட நம்ம மீன் பண்ணையையும் இணைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அந்த மாதிரியான மெத்தடை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நம்ம இந்த பிசிகல்ச்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த எப்படி எல்லாம் நம்ம மீனை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம பார்த்தது பிசிகல்ச்சர் அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இதுலயே மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல கேட்டல் ஃபார்மிங்கிறது மெயினான ஒரு கான்செப்ட் இல்லையா. நீர்வாழ் உயிரினம்ங்கிறது நமக்கு அதுலயும் ஒவ்வொரு நீர்வாழ் உயிரினங்களும் எவ்வாறெல்லாம் நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் தனித்தனியாக. ஸோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஹரியானா, ஓங்கோல் அண்ட் தென் காங்க்ராஜ், ஷக்கிவால், சிந்தி அண்ட் தென் தாரப்பர். ஸோ இது எல்லாமே இப்போ ஒவ்வொரு வகையான நாட்டில் நமக்கு தனித்தனியாக அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல வகையான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மாடுகள், அந்த மாடை பார்க்கும் போதே அது இந்த நாட்டிலிருந்து வரக்கூடியது, இத்தனை லிட்டர் பால் கறக்கும், எந்த மாதிரியான கிளைமேட் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான தகவலும் நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டா அவங்களுக்கு நம்ம சரியான முறையில ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் நமக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுல வந்து நம்ம இப்ப பார்த்த டாபிக்ஸ்ல ஒரு சின்ன குவிஸ் பாருங்க. இதுல ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுல பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், குளிரூட்டப்படுதல். பாலை ரொம்ப குறைவான வெப்பநிலையில நம்ம குளிரூட்டப்பட்டு அதற்கப்புறமா கரெக்டா என்ன பண்ணுவோம், மெயின்டைன், அதை வந்துட்டு ஹீட் பண்றதுதான் பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். ஸோ அதற்கு உண்டான சரியான வெப்பநிலை அளவு என்ன, 63 அண்ட் தென் 72 டிகிரி 60 சொல்லியிருக்காங்க. செகண்ட்லயும் வித்தியாசம் வரும், 30 minutes 15 செகண்ட், 30 minutes and 30 செகண்ட். ஸோ செகண்ட் ஒன் 72 டிகிரி அண்ட் தென் 50 செகண்ட்ஸ், இதுல நம்ம மெயின்டைன் பண்றது தான் பாஸ்டரைசேஷன். கேட்டல் ஹஸ்பண்டரி, நம்ம இப்போ இந்த பால் பண்ணை, இப்போ நம்ம மாடுகள் வளர்ப்புங்கிறது எதுக்காக, பாலுக்காக
அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்காக, எக்குக்காக. ஸோ பால் பண்ணை அப்படின்னு சொன்னா எக்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்ப மில்க்குக்கும் அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்கு, ஏன்னா ரெண்டுமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு உழவுக்காகவும் நம்ம மாடுகளை வளர்க்கிறோம்னு சொல்றோம், பால் உற்பத்திக்காக. அப்போ போத் A and B. செகண்ட் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான ஒரு பதில் இல்லையா. கேட்டில் யூஸ்டு ஃபார் டில்லிங் அண்ட் கார்டிங். எந்த மாதிரியான நம்ம விலங்குகள் நம்ம வந்து எதுக்காக கேட்டில்ஸை யூஸ் பண்றோம்? மில்க்ஸ் அனிமல்ஸ், பிராய்லர்ஸ், டிராஃப்ட் அனிமல், ஷக்கிவால். டிராஃப்ட் பிரீட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. உழுவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மாடுகளை என்ன சொல்றோம்? டிராஃப்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் இழுவை மாட்டினம். நேம் ஃபாரின் கேட்டல் பிரீட். எதுக்காக, எந்த ஃபாரின் கேட்டல் பிரீடை நம்ம வந்துட்டு லாங் லாக்டேஷனுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிரவுன் ஸ்விஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம இப்போ பார்த்த இந்த ரிலேட்டடாக நம்ம பார்த்தது. ஸோ பாஸ்டரைசேஷனுக்கு உண்டான டெம்பரேச்சர் என்ன, கேட்டல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிறது நமக்கு மாடுகள் எதற்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம், இழுவைக்காக நமக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகள் என்ன மாடுகள் சொல்றோம், ஃபாரட் கேட்டல் பிரீட்ல நமக்கு லாங் லாக்டேஷனுக்காக எந்த மாடை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடிய ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. நம்ம பார்த்ததுல ஒரு சின்னதா ரீகால் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த செஷன்ல டாபிக்ஸை வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்த வகுப்புல அதை பத்தி நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். கண்டிப்பாக தினமும் அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணினோம் மட்டும்தான் அது வந்து அதை கவனிச்சது, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதற்கு உண்டான யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் இல்லைன்னு சொன்னா நேரம் வீணாக கூடாது. நீங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த 45 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணினதற்கு உண்டான கண்டிப்பான பலன் என்பது நிச்சயமாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் அதர்வைஸ் நம்மளுடைய நாலேஜும் கண்டிப்பாக கெயின் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.